கேபினெட்ஸ் உங்களோட கிச்சன் கேபினெட்ஸை நான் சொல்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணா ரொம்ப மாடர்னாகவும் ரொம்ப யூட்டிலைஸ்டாகவும் இருக்கும். உங்க கார்னர் வேஸ்ட் ஆகாம யூட்டிலைஸ் பண்ணி அதோட ஃபுட் ப்ரிப்பரேஷன் டேபிள் அட்டாச் பண்ணி வித் அண்டர் ஸ்டோரேஜ் யூனிட்டோட அது ஒரு மூவபிள் யூனிட் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க சிங்க்குக்கு பேக் சைடில் இருக்கிற வால் ஃபுல்லி வாலா இருக்காம அதை ஒரு பார்ஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விண்டோவை கீழே வரைக்கும் இறக்கி வச்சு அந்த கேப்ல ஒரு கெனால் ஆர்கனைசரா பிளான் பண்ணுங்க. இந்த கெனால் ஆர்கனைசர் வித் சிங்க் இது ரெண்டும் ஒரே பிளம்பிங் லைன்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பிளம்பிங் பார்த்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க டஸ்ட்பினுக்கு மேல ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி கேபினெட்ஸ் ரெடி பண்ணீங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான வெஜிடபிள் கட்டரும் ரெடி ஆயிரும். அது ரொம்ப கிளீனிங்க்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க கிச்சன்ல ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ண அண்டர் கேபினெட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுலயும் உங்களோட ஃபுட் இடிக்காத மாதிரி ஸ்பேஸ் வச்சு ஃப்ரேம் எல்லாமே ஒரு ஹேண்ட்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா இன்னும் பிரீமியமா இருக்கும். உங்களோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்ல புல் அவுட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் யூனிட் அண்ட் செல்ஃப்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணீங்கன்னா உங்களோட திங்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கம்பல்சரி இதோட டெப்த் கம்மியா இருக்கணும். அப்பதான் உங்களோட ஒர்க் ஃப்ளோர் ஒரு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கிச்சனோட கார்னர்ல ஒரு டைமண்ட் ஷேப் ஸ்டோரேஜ் யூனிட்டை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களோட கிராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கும் அதை அக்சஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு வீட்ல 70% ஆஃப் யூசேஜ் கிச்சன்ல தான் இருக்கு. ஸோ அதை எப்படி டிசைன் பண்றதுங்கிறது எங்களை மாதிரி ஒரு ஆர்கிடெக்டை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.